வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. 108 நாட்களுக்கான ஒர்க் ஷாப், ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப். ஸோ அதில் இன்னைக்கு 8வது நாள், 12th ஜூன் 2026. இன்றைய நிகழ்வில் நாம் சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்முடைய டெய்லி ரொட்டீனில் தினமும் காலையில் நம்ம ஒரு வாழ்வின் மிக முக்கியமான இந்த 5 ஏரியாஸில் நம்ம வளர்ச்சி வேணும். அந்த வளர்ச்சி தான் நம்ம அனைவருக்கும் ஒரு ஹோலிஸ்டிக் growth-ஆக இருக்கும். வாழ்வின் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் இந்த ப்ராசஸை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இப்போ இன்னைக்கு நம்ம 8வது நாளில் இருக்கோம். ஸோ மிக முக்கியமானது ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், உடல் நலம், மனநலம். ஸோ உடலை வளப்படுத்துவதற்கு தேவையான உடற்பயிற்சிகள், உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும், கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, தசைநார் பயிற்சி, கண்களுக்கான மிக முக்கியமான கண் பயிற்சி. ஏன் நம்ம மெயினாக கண்ணை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நிறைய டிஜிட்டல் டிவைசஸை நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது மொபைலாக இருந்தாலும் சரி, டேபாக இருந்தாலும் சரி, லேப்டாப் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, அல்லது டிவி ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு நம்ம அதிக வேலை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கண்களுக்கு தேவையான பயிற்சி ரொம்ப முக்கியம். அதே போல் உடம்பில் உள்ள மிக முக்கியமான பகுதிகளில் உள்ள அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதே போல் மகராசனம் பயிற்சி. அதே போல் வஜ்ராசன நிலையிலிருந்து சில உடற்பயிற்சிகள். உடலுக்கு தேவையான, உடல் உறுப்புகளுக்கு தேவையான, உடலின் மிக முக்கியமான உறுப்புகளுக்கு தேவையான அத்தனை பயிற்சிகளும் அடங்கியது தான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த எளிய முறை உடற்பயிற்சி. ஸோ இதன் மூலமாக உடலை நாம் சரிப்படுத்துகிறோம். உடலுக்கு தேவையான, உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஒரு சக்தியை நாம் டெய்லி இந்த பயிற்சி செய்யும்போது உடம்பு ரெடி ஆயிடுது. இந்த ஒரு நாள் முழுக்க நம்ம வேலை செய்யறதுக்கு உடம்பு ரெடி ஆயிடும் காலையிலேயே. ஸோ நம்ம வந்து ஒரு 24 மணி நேரம் நமக்கு இருக்கு. அதில் ஒரு 30லேருந்து 45 நிமிடங்கள் இந்த உடலுக்காக, இந்த உடல் உறுப்புகளுக்காக நம்ம இந்த எளிய முறை உடற்பயிற்சி செய்கிறோம். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு நடைப்பயிற்சி, வேகமான நடைப்பயிற்சி, நல்லா ஃபாஸ்ட்டாக பிரிஸ்க் வாக்கிங். நடைப்பயிற்சி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளிங் அல்லது ஸ்விம்மிங், ஜாகிங், ஏதோ ஒன்று. உடல்ல நல்ல வேகமா நம்ம அந்த பயிற்சியை செய்யணும். அதே போல அது பயிற்சி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, உடலிலிருந்து வியர்வை வெளியேறுகிறது. உடலுக்கு தேவையான இந்த உடற்பயிற்சி ஒரு மணி நேரம் இந்த பயிற்சிகளை நம்ம செய்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு. 24 ஹவர்ஸில் 1 ஹவர் இந்த இதை செஞ்சிடறோம் அப்படின்னா, அப்போ என்ன ஆயிடுதுன்னா, பாக்கி இருக்கக்கூடிய 23 மணி நேரங்களும் இந்த உடல் நல்லா சிறப்பாக வேலை செய்யறதுக்கு, சிறப்பாக இயங்குவதற்கு அந்த 1 மணி நேர பயிற்சிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். உடல் ஓம்புதலை பற்றி நிறைய நம்ம பார்த்தோம். நேத்தி கூட திருமூலர் அவர்கள் சொன்ன அந்த பாடலை பற்றியும் பார்த்தோம். ஸோ உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன்னு கடைசியில் முடிக்கிறாரு. உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். முன்னாடி நான் வந்து உடம்பு சரியா கவனிச்சிக்கல. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன்னு உடல் ஓம்புதல் பற்றி, உடற்பயிற்சியின் அவசியத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உடல்ல தான் நம்முடைய மூச்சு காற்றுங்கிறது ஓடிட்டு இருக்கு. இந்த மூச்சு காற்று தொடர்ந்து உள்ள ஓடிட்டு இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். உள்ள ஓடிட்டு இருக்க மூச்சு காற்று நின்று போச்சுன்னா உயிர் பிரிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் நம்மளை வந்து டெட் பாடின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால இந்த உடல் நல்லா இருக்கணும். இந்த உடலுக்கு உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் நல்லா இருக்கணும். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், இது எல்லாமே சிறப்பாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருக்கணும். வாதம், பித்தம், கபம்னு சொல்ற அந்த 3 விஷயங்களோட சேர்ந்து எக்ஸ்ட்ராவா உள்ள ஓடிட்டு இருக்க உயிரும் நல்லா இருக்கணும். உயிரோட்டம் நல்லா இருக்கணும்னா உயிரை வளப்படுத்தும் பயிற்சி. உறுதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தி கபாலமெற்ற வல்லீரேல் வெறுத்தரும் பாலராவார். மேனி சிவக்கும் அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மைன்னு சிவபாகியர் சித்தர் சொன்ன அந்த பாடல் படி நம்ம என்ன பண்ண போறோம், எளிய முறை உடற்பயிற்சியோட சேர்த்து காயகல்ப பயிற்சி தினமும் காலையில 5 நிமிடம், சாயந்தரம் 5 நிமிடம்.
தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்ய செய்ய என்ன ஆகுது? உடல் நல்லாகுது, உயிர் நல்லாகுது. அதே போல மனம், உடல், உயிர், மனம், மனதை வளப்படுத்தக்கூடிய கலையை கற்றுக்கொள்கிறோம். மனவள கலை, மனதை வளப்படுத்தும் கலை. அதுல நிறைய பயிற்சிகள் இருக்கு. தியானம் இருக்கு, தவம் இருக்கு. சில நோட்புக் எடுத்து பேனால எழுதி செய்யக்கூடிய சில பயிற்சிகள்லாம் இருக்கு. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இந்த போன்ற தத்துவங்கள், இந்த பயிற்சிகள்லாம் தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆயிடுது? மனம்ங்கிறது பலப்படுகிறது. ஸோ நம்மளுடைய நட்பு நலமும் குணநலமும் மாறுகிறது. நம்ம நட்பு நலமும் குணநலத்திலையும் இம்ப்ரூவ்மெண்ட் வருது. இந்த குணங்கள்ல என்ன சொல்றாங்க? 6 தீய குணங்கள் சொல்றாங்க. வடமொழியில வேற சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியா அப்படின்னு. இங்க தமிழ்ல அதை அப்படியே தமிழ் படுத்தியிருக்காரு தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள். பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிற இந்த 6 தலைப்புகள், இந்த 6 தீய குணங்களையும் நல்ல குணங்களா நம்ம மாற்றணும். ஸோ அதை செய்யறதுக்கு இந்த மனவளக்கலையில இந்த மனதை வளப்படுத்தும் இந்த பயிற்சிகள்ல இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல் இதெல்லாம் தொடர்ந்து செய்யும்போது இந்த 6 தீய குணங்களும் முழுசுமாக அகன்று அதற்கு பதிலாக 6 நல்ல குணங்கள் வந்து சேரும். இப்போ சினம் அப்படிங்கிறத பொறுமை அப்படிங்கிறத மாத்தலாம். பேராசை அப்படிங்கிறத நிறை மனம் அப்படின்னு மாத்தலாம். கடும் பற்று அப்படிங்கிறத ஈகை அப்படின்னு மாத்தலாம். அதே போல உயர்வு தாழ்வு மனப்பான்மை, அதை வந்து எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு சமநோக்கு பார்வையை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். வஞ்சம் அப்படிங்கிறத மன்னிப்பு அப்படிங்கிறத மாத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம 5 தீய குணங்களுக்கு 5 நல்ல விஷயங்கள் பார்த்தோம். அதே போல மிக மிக முக்கியமானது முறையற்ற பால் கவர்ச்சி. இந்த விஷயத்த சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு நம்ம அழகாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல அற்புதமான ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல தலைமுறையை நம்மால் உருவாக்க முடியும். ஸோ அந்த முறையற்ற பால் கவர்ச்சி அப்படிங்கிறத எல்லா அதாவது அதை மாற்று இனத்தவரை நல்ல முறையில் ஒரு நட்பாக, மரியாதையாக அவங்களை நடத்தக்கூடிய வகையில ஒரு நல்ல குணமாக நம்ம அதை மாற்ற முடியும். ஸோ இதுக்கான பயிற்சிகள் எல்லாமே இங்கே சொல்லித் தரப்படுகிறது. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமையம் அல்லது ஆழியாரில் உள்ள அறிவு திருக்கோயில், பொள்ளாச்சி மாவட்டத்தில் உள்ள ஆழியார் அறிவு திருக்கோயில் போயிட்டு ஒரு 10 டேஸ் கோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு வரலாம். எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அப்புறம் தியானம், தவம் கற்றுக்கிறதுக்கான தீட்சை, புருவ மத்தியில் ஆக்கினை தீட்சை, முதுகு தண்டு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்துல சாந்தி தீட்சை, உச்சந்தலையில துரியம் என்கிற சகசிராதார என்கிற துரியத்துல துரிய தீட்சை, அதன் பின் இன்னும் சில தவங்கள், அப்புறம் இந்த மனதை வளப்படுத்தும் கலையில நம்மளை நாமே எப்படி நாம அகத்தாய்வு செய்கிறது, நம்மளை நாமே செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் எப்படி பண்றது, அதற்கான அகத்தாய்வு பயிற்சிகள், அப்புறம் நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்தல், இந்த பிரம்மத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த பிரம்மமே நானாக மாறி இருக்கிறேனே அது எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற அந்த நான் யார் தத்துவத்தை முழுசுமாக பிரம்மஞான பயிற்சின்னு ஒன்று சொல்லி கொடுத்து டோட்டலாக நம்மளை வந்து எல்லா பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்து அற்புதமான ஒரு மனிதனாக மாற்றுவதற்கு தேவையான பயிற்சிகள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம செயல்படுத்த முடியும். பிரம்மஞானி அப்படின்னு ஒரு பட்டத்தையே நமக்கு கொடுத்துருவாங்க. பட் இதெல்லாம் என்ன பண்ணணும்? தொடர்ந்து நம்ம செய்ய செய்ய தான் இதில் முழு ஈடுபாடு, முழு நம்பிக்கையோடு இதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது தான் இது ஒவ்வொன்றா சரியாகும். இந்த பக்கம் உடல், உயிர், மனம், இது ஒரு ட்ரையாங்கிள். அதே போல் இந்த பக்கம் எண்ணம், சொல், செயல், இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டுத்தையுமே 2 ட்ரையாங்கிளில் உள்ள இந்த மூன்று விஷயங்கள், இந்த 6ஐயும் நம்ம சரி பண்ணணும். இந்த 6ஐயும் சரி பண்ணக்கூடிய பயிற்சியை தான் இந்த 108 நாட்களில் உடல், உயிர், மனம், எண்ணம், சொல், செயல் இதோட சேர்ந்து ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள், அதே போல பொருளாதார வளம் பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய வேலை அல்லது தொழிலில் growth. ஸோ அது ஒன்று பார்க்குறோம். கடைசியாக ஆன்மீகம் என்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 5 ஏரியாஸில் நமக்கு வளர்ச்சி. ஸோ உடல் நலம், மனநலம், உறவுகள் மேம்பட ரிலேஷன்ஷிப் 3வது, 4வது ஆன்மீகம்ங்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி, 5வது பொருளாதார வளம். ஏன்னா இந்த பூமியில் உயிர் வாழறதுக்கு பொருளாதார வளம் தேவை. ஸோ இதுக்கான பயிற்சிகளை தான் டெய்லி செய்கிறோம். ஸோ உடல் நலத்திற்கு சில பயிற்சிகள், உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு சில காயகல்ப பயிற்சி, அதே போல் மனதை வளப்படுத்துவதற்கு மனவளக்கலையில் தியானம், தவம்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் செய்கிறோம். அதே போல் நம்ம பிஸ்னஸில் வளர்கிறதுக்கு நம்மளுடைய தொழில் அல்லது நம்முடைய இந்த வேலை, நீங்கள் எதில் இருக்கீங்களோ, எம்ப்ளாய்மெண்ட்டோ அல்லது பிஸ்னஸோ ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி,
அதை இன்னும் நல்லா சிறப்பாக செய்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம டெய்லி கற்றுக்குறோம். ஸோ ஒரு 108 நாட்கள், ஸோ 21 டேஸாக அதை அப்படியே உள்ளுக்குள்ளே பிரித்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு செயல்படுத்துகிறோம். அதில் இனிஷியலாக நம்ம உடலுக்கும் உடல் ஓம்புதலுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா இந்த உடல் நல்லா இருந்தால் தான் நம்மளால் பாக்கி வேலைகளை எல்லாத்தையுமே நல்லா செய்ய முடியும். ஸோ உடல் ஓம்புதலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டெய்லி மினிமம் 1 ஹவர் உடலுக்கும் உயிருக்கும் இந்த பயிற்சிக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம அதை செய்கிறோம். உடலை நல்லா சரி பண்ணுறோம், உடம்பை ஸ்ட்ராங் ஆக்குறோம். இப்போ ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணணும், ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் உட்காந்து ஒரு தவம் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த கால்களை மடக்கி நம்ம தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதன் மேலே உட்காந்து நம்ம தவம் பண்ணணும் அப்படின்னா கூட உடம்புல வலி ஏற்படக்கூடாது. முதுகு தண்டு நிமிர்ந்து நேராக உட்காந்து நம்ம அந்த பயிற்சியை செய்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த முதுகு தண்டுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் தேவையான பயிற்சிகள் தேவை. பேக்கு, லோவர் பேக்கு, அப்புறம் அப்பர் பேக்கு, சைடில் எங்கேயுமே நமக்கு வந்து வலி இருக்கக்கூடாது. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நம்ம அந்த பயிற்சியை ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடலில் அசைவே இருக்கக்கூடாது. அப்படியே ஒருத்தவங்க உட்காந்து அப்படி தவம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மூமெண்ட்டே இருக்கக்கூடாது அந்த உடம்புல. 30 மினிட்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க 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 ஒவ்வொன்றா மனசில் நினச்சிக்கிட்டே அந்த தவத்தை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு எண்ணமற்ற நிலையை நோக்கி பயணிக்கிறோம். ஆரம்பத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் எண்ணங்கள் நிறைய வரும். அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம தவம் செய்ய செய்ய பழக பழக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்கள் குறைந்து பீட்டா லெவல்லேருந்து ஆல்ஃபா லெவலுக்கு போய் ஆல்ஃபாலேருந்து இன்னும் குறைஞ்சு 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 பீட்டா டெல்டான்னு ஒரு ஒரு லெவலாக நம்ம குறைஞ்சு ஒரு எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போகக்கூடிய அளவுக்கு நம்ம மனதை பக்குவப்படுத்தணும், மனதை வளப்படுத்தணும். அது தொடர்ந்து செய்ய செய்ய அது வரும். எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் பயிற்சி, முயற்சி 2ம் முக்கியம். கற்றுக்கணும், கற்றுக்கிட்டதை டெய்லி செயல்படுத்தணும். ஸோ அதை டெய்லி நம்ம செயல்படுத்துகிறோம். இப்போ நம்ம டெய்லி தொடர்ந்து செயல்படுத்துறதுனால இன்னைக்கு தொடர்ந்து இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து செய்கிறதுனால இன்னைக்கு 8வது நாள் 12th ஜூன் நம்ம தொடர்ந்து செய்கிறோம். ஸோ தொடர்ந்து செய்ய 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 நிறைய மாற்றங்களை நம்மளாலே நம்ம உடம்புல உணர முடியுது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ஒருவேளை இன்னும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அறக்கட்டளைக்கோ தவ மையத்துக்கோ போய் இன்னும் மனவள கலைஞர் அறக்கட்டளைக்கோ பயிற்சிகளை ஆரம்பிக்கல அப்படின்னா இமீடியட்டாக ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாமே பக்கத்துலேருந்து சொல்லி தருவாங்க. ஒரு புக்கு கொடுத்துருவாங்க. ஆண்களுக்கு ஆண்களும், பெண்களுக்கு பெண்களும் தனித்தனியாக சொல்லி தருவாங்க. பயிற்சியை கற்றுக்கிட்டு செய்யுங்க. செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கே உங்களுடைய மாற்றங்கள் மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கே தெரியும். அந்த மாற்றங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மாற்றங்கள் பார்க்க பார்க்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள், உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்களாம் அதை பார்த்துட்டு எப்படி இந்த ஆள் இப்படி மாறி இருக்காரு, இப்படி இந்த மாதிரி மாற்றம் வர காரணம் என்ன அப்படின்னு உணர்ந்து கொண்டு நீங்க கூப்பிடாமலே அவங்களும் உங்க கூட உங்க இடத்துக்கு நீங்க எங்க போய் பயிற்சி செய்றீங்களோ அந்த இடத்துக்கு அவங்களே வருவாங்க. சில நேரத்துல நம்ம கூப்பிடுவோம். ஆனா கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க. பட் நம்ம கிட்ட ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை பார்த்து அவங்களே நானும் இதை கத்துக்கிறேன். எனக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. எந்த இடத்துல போய் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நேர்ல வந்து அவங்களும் கத்துப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இது நீங்கள் இதை எந்த அளவுக்கு தொடர்ந்து செய்கிறீர்களோ உங்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் தான் மற்றவர்கள் மனதை மாற்றும். இந்த உலகத்தை நம்ம மாற்றணும்னு நினைக்கவே கூடாது. நானும் நம்மளை நாமே சரி பண்ணிக்கணும். அதுதான் இந்த பிறப்பின் நோக்கத்துல நம்ம இந்த உடல், உயிர், மனம், எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் சரி பண்ணிட்டு வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்து எனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உணர்ச்சிக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் எந்த பாவமும் செய்யாமல் என்னால் முடிந்த நன்மைகளை நான் செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். என்னால் முடிஞ்சதுன்னா உதவி செய்வேன். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் எந்த துன்பமும் கொடுக்காம நம்ம உண்டு நம்ம வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்தா கூட ஓகே, பரவாயில்ல. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்ற ஒரு இது எல்லாம் பரவாயில்ல. நமக்கு ஏன்னா நம்மளால முடிஞ்சதுன்னா பொருளாகவோ உடலாகவோ உடல் உழைப்பாகவோ நம்ம ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லது தான். பட் அதை செய்யறதுக்கு கூட நம்மளால முடியல, நமக்கு நேரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு எந்த துன்பம் கொடுக்காம நாம நம்ம வாழ்க்கையை உருப்படியாக ஒழுங்காக நம்ம வாழ்ந்துட்டு போனாலே இந்த பிரபஞ்சத்திற்கு அதுவே நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் தான். அதை முதல்ல செஞ்சுருவோம். முடிந்தா டைம் இருந்தால் நேரம் இருந்தால் உடல் ரீதியாக உடல் உழைப்பாகவோ அல்லது உங்கள் நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாகவோ அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலோ அல்லது முடிந்தால் பணம் இருந்தால் மனமும் பணமும் இருந்தால் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ இந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்கிறோம். ஸோ உடலுக்கு தேவையான
உடல் ஓம்புதல், உடலுக்கு தேவையான பயிற்சி. ஸோ கைகளை நீட்டி கால்களை நீட்டி நல்லா எல்லா பயிற்சியும் செய்கிறோம். யோகா டே வரப்போகுது, இன்டர்நேஷ்னல் யோகா டே. இந்தியாவில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயாச்சு. ஸோ ஜூன் மாதத்தில் இன்டர்நேஷ்னல் யோகா டே வரப்போகுது. உங்கள் பயிற்சிகளை ஆரம்பிங்கள். இன்னும் இன்னும் நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஏற்கனவே நிறைய பேர் இந்த பயிற்சி அட்டன் பண்ணுற நிறைய பேர் நான் பார்க்குறேன். 40+ இருக்கீங்க. டெஃபினட்டாக திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட். இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம். உடலில் ஏற்கனவே நிறைய கெட்டதை பண்ணி வச்சிட்டோம். இனிமேலாவது இந்த எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண ஆரம்பிப்போம். இப்போ ஆரம்பித்தோம்னா அடுத்த 1 or 2 இயர்ஸில் மிகப்பெரிய இது ஆக்சுவலாக ஒரு மாதத்துலேருந்தே நீங்கள் நிறைய மாற்றங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் 1 or 2 இயர்ஸில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். ஏன்னா தொடர்ந்து செய்யும்போது அந்த பழைய பதிவுகள்லாம் நீக்குவதற்கும் பழைய உடல்ல ஏற்பட்டிருக்கிற மற்ற விஷயங்கள் கெட்டதும் சரி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் முழுசாக சரி பண்ணிட முடியாது. பட் ஆனாலும் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சரி பண்ண முடியுமோ அவ்வளோ சரி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா லைஃப் சூப்பராக இருக்கும். அருமையான வாழ்க்கை வாழ முடியும். அந்த வகையில் இவ்வளவு நேரம் பொறுமையாக வாழ்வின் அடிப்படை தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உங்கள் நேரத்தை முதலீடு செய்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னும் சிறப்பாக இன்னும் மேலும் சிறப்பாக நாம் இந்த பயிற்சிகளை செய்யணும். ஸோ மறக்காமல் கண் பயிற்சி மெயினாக முக்கியமாக செஞ்சுடுங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் சிஸ்டமில் உட்காந்து வேலை பார்த்தாலும் சரி, லேப்டாப்பில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு 1/2 hourக்கு ஒரு தடவை அல்லது 20 minutesக்கு ஒரு தடவை கண்கள் அப்போ சிஸ்டம்லேருந்து நகர்ந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற பொருளை பாருங்கள். தூரமாக இருக்கக்கூடிய பில்டிங்கு, தூரமாக இருக்கக்கூடிய வானம் இதெல்லாம் பாருங்கள். கொஞ்ச நேரம் கண்டினியூஸாக அப்படி தூரமாக ஒரு பொருளை பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்ணுக்கு உண்டான ஸ்ட்ரெயின் குறையும். கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கருவிழியை ரொட்டேட் பண்ணணும். நம்ம அதை நல்லா ரொட்டேட் பண்ணி அதை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ப்ளஸ் இந்த மாதிரி ஹரிசான்டல் வெர்டிக்கல் மூமெண்ட்டு, அதே போல் ஹரிசான்டல் மூமெண்ட்டு, லெஃப்ட் கிராஸு, ரைட் கிராஸு, நம்ம சொன்ன அந்த ரொட்டேஷன் இதெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் தொடர்ந்து கண்ணுக்கு கொடுக்க கண் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே போல் முடிஞ்சால் ஒவ்வொரு நாள் காலையிலும் கொஞ்சம் புதினாவை வந்து தண்ணியில் ஊற வச்சு கழுவி விட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து நல்லா ஃபில்டர் பண்ணி நல்லா அந்த புதினா ஜூஸ் மாதிரி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் குடிச்சு பாருங்கள், நல்ல மாற்றம் தெரியும். அதே போல் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நீங்கள் கருவேப்பிலை பொடியும் நீங்கள் வந்து கருவேப்பிலையை பொடியாக்கி அதை வந்து நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையோட அந்த ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் உடம்புக்குள்ளே போய் அது நிறைய மாற்றங்களை உருவாக்கி கண்களுக்கு நல்ல ஒரு பவரை கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சிகள் அதையும் உணவில் இதையும் சரி இது பண்ணிக்கோங்க. அதே போல் பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாட்கள் பயிற்சியை சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் தொடர்ந்து செய்வோம். ஒவ்வொரு நாள் பயிற்சியும் முயற்சியும் ஒவ்வொரு நாளும் ஒரு துளி முன்னேற்றம் தான் நம் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு துளி முன்னேற்றம் அப்படிம்பாங்க. 1% growth எவ்ரிடே. இது மாதிரி நம்ம ஒரு 365 நாட்கள் ஒரு வருடம் முழுக்க தொடர்ந்து செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 1% growthங்கிறது 1%னா 0.01. அது வளர்ச்சி அப்படிங்கிறப்போ ஏற்கனவே இருக்கிற 1லேருந்து அது வளர்ச்சிங்கிறதுனால 1 + 0.01. ஸோ 1.01. இது மாதிரி 365 நாட்களும் தொடர்ந்து அந்த 1% growth நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா 1.01 ஹோல் பவர் 365. 365 நாட்களுக்கு அது பண்ணும்போது நீங்கள் கால்குலேட்டரில் அந்த வேல்யூ போட்டு பாருங்கள். 27 மடங்களுக்கு 27 37 வரும். அத்தனை மடங்கு வளர்ச்சி வரும். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் நினைக்காதீங்க. ஒரு நாள் தான். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இது ஃபைனலாக இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம முடிப்போம். ரொம்ப அற்புதமான விஷயம் என்னோட ஆசிரியர் திரு பரமன் பச்சைமுத்து சொன்னார். அதை உங்களுக்கு நான் என்னோட ஸ்டைலில் நான் சொல்லுவேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. முதல் டீம் விளையாடி முடிச்சிட்டாங்க. 50 ஓவர் மேட்ச்சு, 300 ரன்ஸ் எடுத்துட்டாங்க அவங்க. ஸோ 301 ரன் எடுத்தால் தான் வின். ரெண்டாவது விளையாட போகிற டீம் 301 ரன் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து நிற்கிறோம். நம்ம வந்து நிற்கும் போதே 2 பேர் வந்து நிற்கிறாங்க. ஒருத்தர் பேட்டிங் சைடு, இன்னொருத்தர் பவுலிங் சைடில் நிற்கிறாரு. ரெடியாக ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் பவுலர் பால் போடுறதுக்கு வரப்போகிறாரு. இங்கே நின்றுட்டு இருக்க அந்த பேட்ஸ்மேன் 300 ரன் அடிக்கணுமே, 300 ரன் அடிக்கணுமே, 300 ரன் அடிக்கணுமே அந்த மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இல்லாமல் ஒரு பால் ஒரு ரன், இந்த ஒரு பால் நான் இப்போ ஃபேஸ் பண்ண போகிறேன், இந்த ஒரு பாலை நான் கரெக்டாக ஃபேஸ் பண்ணி
இந்த ஒரு பால்ல நான் ஒரு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்கோட ஆரம்பிச்சா, அந்த இலக்கோட நம்ம நினைச்சு விளையாட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், அந்த ஒரு பாலை கரெக்டா ஃபேஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் அந்த ஒரு பால்ல ஒரு ரன் கிடைக்கலாம், 2 ரன் கிடைக்கலாம், 4 ரன், 3 ரன் அல்லது சிக்ஸர் அடிச்சு 6 ரன்ஸ் கூட கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களே தப்பா போட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்கலாம். ஸோ ஒரு வைடோ, நோ பாலோ அவங்க போட்டாங்கன்னா நமக்கு தானாவே ஒரு ரன் வந்துரும். அப்படியும் இல்ல அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான பாலா இருக்கு. இத அடிக்க முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த பால நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஆடும்போது, ஒரு டிஃபென்ஸ் மூவ் குடுக்கும்போது, அட்லீஸ்ட் அந்த ஒரு பால் நம்ம அவுட் ஆகாம, அடுத்த பால ஃபேஸ் பண்றதுக்கு நம்மள நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பால் அவுட் ஆகாம ஒரு டிஃபென்சிவ் மோட்ல இருந்து, இந்த பால நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா, அடுத்த பால்லயாவது நம்ம முயற்சி செஞ்சு செகண்ட் 2 ரன்ஸோ அது மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். ஸோ ஒரு பால், ஒரு ரன் அப்படிங்கிற ஒரு நினைப்போட நம்ம டார்கெட்ட நினைச்சு விளையாடும்போது, அந்த 300 ரன் இலக்கு 301 ரன் இலக்கு அப்படிங்கிறது கஷ்டமா இருக்காது. ஸோ அதனால ஒரு பால், ஒரு ரன் அப்படிங்கிற மாரி இன்று ஒரு நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஒரு நாள் கிடைத்ததற்கு நன்றி இறைவா! நன்றின்னு சொல்லி நாள ஆரம்பிச்சு, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாத்தையும் செஞ்சுட்டு, நம்முடைய வேலையை சிறப்பா செய்வோம். நம் இலக்கை நோக்கி அடைவதற்கு தேவையான அந்த இன்றைய வேலை பட்டியல்ல என்ன வேலைகள் செய்யணுமோ, அந்த வேலை பட்டியல் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்போம். நம்ம நோட் புக்ல, ஜர்னல்ல நன்றி தெரிவித்தல், இலக்குகளை எழுதுதல், அந்த இலக்குகளை இன்று அடைவதற்கு இன்று என்ன செய்யணுங்கிற இன்றைய வேலைப்பட்டியல். அந்த வேலைப்பட்டியல் படி ஒவ்வொன்றா செஞ்சு முடிச்சு எல்லாத்தையும் டிக் போடுவோம். ஒரு நாள் முடிவுல படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள் முழுக்க ரிவ்யூ, ரீகலெக்ட் அண்ட் ரிவ்யூ. இந்த நாள் முழுக்க நம்ம என்ன செஞ்சோம்? செஞ்சத சிறப்பா செஞ்சோம்னா, நம்மள நாமே பாராட்டிக்கலாம். ஒருவேளை சரியா பண்ணல அப்படின்னா, இந்த விட இன்னும் சிறப்பா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு, நம்மள நாமே ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு, அண்ட் அடுத்த நாளுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ, அதெல்லாம் ஒரு தடவ மனசுல ஓட்டி பார்த்துட்டு, சிறப்பா அத அடுத்த நாளை உபயோகப்படுத்துவோம். இந்த ஒரு நாளை குடுத்ததற்கு நன்றி இறைவா! நன்றி. இதேபோல் இன்னும் ஒரு நாளை குடு அப்படின்னு ஒரு மனசுல நன்றி உணர்வோட தேங்க் பண்ணிட்டு, அப்படியே நீங்க படுத்து தூங்குனீங்க அப்படின்னா, நல்ல எண்ணங்களோடு, நல்ல சொற்களோடு, நல்ல செயல்கள் இதெல்லாம் மனசுல நினைச்சுட்டு போய் படுத்து தூங்கும்போது என்ன ஆகும்? நாம தூங்குனாலும் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் விழிப்போட இருக்கும். ஸோ, அதுல நல்ல விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையில நம்ம எழும்பும்போது திரும்ப நன்றியுணர்வோட இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கீங்க. நன்றி இறைவா! நன்றி, நன்றி பிரபஞ்சமே! அப்படின்னு நன்றி சொல்லிட்டு நம்ம எழுந்திருக்கும்போது, அந்த இவ்வளோ நேரம் நைட்ல சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செஞ்சது இல்லைங்களா? ஸோ அது நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து குடுக்கும். தேவையான ரிசோர்ஸஸ், தேவையான மக்கள், தேவையான எல்லா விஷயங்களும் வந்து சேரும். ஸோ நாம எதை விதைக்கிறோமோ, அதுதான் நம்ம வந்து அது ஒரு செடியா, மரமா வருது. அதுதான் நம்ம அறுவடை செய்ய முடியும். ஸோ விதைப்பதை நல்ல விஷயங்களாக விதைப்போம். நல்ல எண்ணம், சொல், செயலாக நம்முடைய எண்ணம், சொல், செயலை மாற்றுவோம். உடல், உயிர், மனம்ங்கிற இந்த ட்ரையாங்கிள அத சரி பண்ணுவோம். பயிற்சியை தொடர்ந்து செய்வோம். 300 பால் 300 ரன் பெரிய பயத்தோட இல்லாம, 1 பால் 1 ரன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஒவ்வொரு பாலையும் ஃபேஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளையும் சிறந்த முறையில் நாம் பயன்படுத்துவோம். நம் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் நமக்கு வளர்ச்சியும், மலர்ச்சியும் ஏற்படட்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திற்கு உயிர் கூட்டி, எண்ணங்களை வளப்படுத்தி, உள்ளே உறைந்திருக்கக்கூடிய அளப்பரிய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து, ஒரு சிறப்பான, மேன்மையான, அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி மக்களே! மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாளை நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.